ஓம் நமச்சிவாய். லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்று 3 வரைபடங்கள் ஒன்று சேர பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு திசைக்கும் ஏற்றாற்போல் அதற்குண்டான குழி பொருத்தம் எந்த கோவிலுக்கு போகணுங்கிறதும், பங்குனி உத்திரத்திற்குண்டான கோவில் அவசியமாக போக வேண்டியதற்குண்டான அதற்குண்டான பலன்களையும் இந்த வரைபடத்துடன் பார்ப்போம். சவுத் ஃபேஸிங்கில் 113 குழி, 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம் உள்ளது. கருடமனை வயது பொருத்தம் 51. 3 நண்பர்கள் ஈசான மூலையில் இருக்காங்க. இதுதான் நார்த் ஈஸ்ட். பிகாஸ் ஆஃப் உங்களுக்கு இது சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட். நியூஸுங்கிற தகவல் இதிலேருந்து தான் வந்துருக்கு. இப்போ ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடுறேன். இது 3 சொல்லிட்டேன்னா செப்டி டேங்கு, வாட்டர் டேங்க், 5 5G. இப்போ உள்ள வெராண்டாவுக்கு போகிறவங்க இந்த வரைபடம் அடியை அமைச்சிருக்கிறது. இது மாதிரி வரைபடம் தேவைப்படுறவங்க ஆட்டோ கேட்டில் என்கிட்ட ஒரு 7 சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு ஆட்டோ கேட்டில் வரைபடம் அமைத்து தான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த பிளான் ஒரு அன்பருக்கு அமைச்சிருந்தது தான் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இந்த பிளான் மாத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நீங்கள் போட்டு கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அடியேன் அமைத்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். 8க்கு 16 ஹாலு, பூஜை அறை 4க்கு 10, கிச்சன் வாயு முறையில் இருக்குது. சர்வீஸு இது ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம் 9:45க்கு 10. அதற்குண்டான என்ட்ரன்ஸ் அதே மாதிரி இங்கே ஈசானியத்தில் என்ட்ரன்ஸ். கட்டில் நல்ல பெரிய கிங் சைஸ் அமைச்சிடும். இங்கே தான் பீரோ. இது காசு என்ட்ரி மிஷின், பிராண்டாக வாங்கிடுங்க, என்னை விட்டு போயிடாமல். அப்புறம் இது ஒரு டாய்லெட் இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஓகே, இப்போது இது இபி பாக்ஸ் வச்சுக்கிறது, செப்பல், ஷூ எல்லாமே காசு விலை உயர்ந்ததெல்லாம் இந்த பகுதியில் நீங்கள் செப்பல் வச்சுக்கலாம். இது ஒரு 113 குழி ஃபார் சவுத் ஃபேஸிங். சவுத்து தெற்கு போனால் உயர்ந்து போவான். சரியாக வாஸ்துபடி மட்டும் அமைத்து கொண்டமையானால் நீங்கள் தான் ராஜா. வாழும் இடம், வசிக்கும் இடம் சரியாக இருந்தால் வாழும் காலம் சொர்க்கமாகும். அடுத்த பிளானை பார்ப்போம். இது ஒரு நார்த்து பிளானுங்க. இப்போ நம்ம சவுத்து பிளான் பார்த்துருக்குறோம். இப்போ நார்த்து பிளான் 217 குழி கருடமனை. காசு கிடைக்கிறதா சொல்லியிருக்கிறேன். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் குணகலல் தொழுதெழுவேன். திருவாவடுதுறையில் பாடப்பெற்ற ஒரு திருஞான சம்பந்தனால் பாடியப்பட்டார். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசெல் மிளலையர். 2வது பாடம் திருவிழி மிளலை. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தனை பூசனை செய்யலுற்றார். காஞ்சிபுரம் பஞ்சுப்பேட்டை. காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கே இந்த பஞ்சுப்பேட்டையில் இருக்கிற கோவில் தெரியல. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் காசு கிடைக்கும். காஞ்சிபுரத்தில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, காசே கிடைக்க மாட்டேங்குது சார். அங்கே பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போகலாம். நான் மதுரையில் இருக்கேன். நான் அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு எல்லா காசும் வருது, வேலை கிடைக்குது, பொருள் வருது, பாடல் பாடினாலே கிடைக்குது. அங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். அந்த வகையில் நார்த்து ஃபேஸிங் வெராண்டா, பெரிய ஹால் 21க்கு 20, டைனிங், கிச்சன் 16க்கு 11 ஒரு பெட்ரூம், டாய்லெட்டு, ட்ரெஸ்ஸிங், பெட்ரூமுக்கு வாயுமொழி, இந்த கிச்சனுக்கு ஸ்டோர், பூஜை ஹாலனுடைய கன்னிமொழி, ஒரு பெட்ரூம் வாயுமொழியில் டாய்லெட், இது ஒரு பெட்ரூம் வாயுமொழி டாய்லெட். எவ்வளோ ஒரு சிரத்தையாக சரியாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். பெட்ரூமுக்கு வாயு வழியாக டாய்லெட் அமைச்சிருக்கிறோம். மாடிப்படி வெளியில் 217 ஈஸிய ஃபேண்டாஸ்டிக் பொருத்தம். 59 வருடம், 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம், 15 பொருத்தம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. 34 தான் வகுக்கணும், 36க்கு 36 கிடையாது. ஸோ நிறைய பேர் இந்த இது தப்பாக ஃபார்முலா சொல்கிறாங்க. பரமசாயி வாஸ்து, மண்டுக வாஸ்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிதம்ப பிரதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நூலில் சொல்லப்பட்டது 34க்கு 34 தான். 36க்கு 36 கோவிலுக்கு சொல்லியிருக்கு, அங்கே சொல்லியிருக்கு. அதெல்லாம் கிடையாதுங்க. அது சிற்பசாஸ்திரம். சுத்தமாக ஃபார்முலாவே மாறிடும். இடத்த 9ஆக பிரிப்பாங்க, அவ்வளோதான். அதிலிருந்து தான் கட்டணம் அமையும். மற்றபடி இந்த 34 கூட கிடையாது, சிற்பசாஸ்திரம். இப்போது நார்த் ஃபேஸிங் பார்த்துட்டோம். நண்பர்களே, 111 குழி, 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம் இருக்குது. 97 குழி, 97 வயது பொருத்தம், யானை மனை. 21க்கு 42 பெருக்கி வர்றது தான் 111. இப்போது பாருங்கள், போர்வெல்லு, மழைநீர் சேமிப்பு, சம்பு. இந்த தலைவாசல் நேர் எதிர்த்தாப்பில் அமைக்க வேணாம். சென்னையிலேருந்து என்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, சார் தலைவாசலுக்கு நேராக சம்பு இருக்குன்னு. பரவாயில்ல, மூடி மாத்திரம் தள்ளி போட்டுக்கணும். ஹால் 15:45க்கு 18 உள்ளுக்குள்ளே மாடிப்படி. யாருக்கெல்லாம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே மாடிப்படி வைப்பாங்க. கிச்சன் கன்னி மூலையில் ஒரு மொக்க பெட்ரூம் பெருசாக 15:30க்கு 9:45 போதுங்க. சிறுகக்கட்டி பெருகவாள். அந்த வகையில் இங்கே ஒரு டாய்லெட்டு அக்னி மூலை இல்லாமல் தள்ளி போட்டிருக்கும்.
காமனாக டாய்லெட் தனியாக, பாத்ரூம் தனியாக போட்டிருக்கோம். மாடிப்படி ஏறி இங்கிட்டு ஒரு பெட்ரூம், இங்கிட்டு ஒரு பெட்ரூம் போட போகிறோம். ஓகே. இப்போது இந்த பொருத்தங்கள் எல்லாமே வந்து வடக்கு பார்த்ததுலேயும் தெற்கு பார்த்ததுலேயும் உங்களுக்கு பார்த்துருக்குறோம். இப்போ இந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு எங்களுக்கு காலதாமதம் ஏற்படுது சார். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பிளான் காமிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, எங்களுக்கு நல்லா புரியுது. நாங்கள் வசிக்கிற வீடும் தப்பாக இருக்குது, ஏதோ ஒரு தோஷம் இருக்குமா அப்படின்னா, பிரம்மஹத்தி தோஷம். தாயை கொன்றாலும் பசுவை கொன்றாலும் அந்தணனை கொன்றாலும் பிரம்மஹத்தி தோஷம் ஒட்டிக்கொள்ளும். அந்த ஆவி பிடித்துக்கிறோமா, அதுக்கு ஒரே தீர்வு திருவிடை மருது. ஸோ இந்த மாதிரி வீடு கட்டுறதற்கு உண்டானது வாஸ்து. நீங்கள் வந்து கட்டும்போது வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துலையே ஏதோ ஒரு வகையில் தோஷம் இருந்திருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தி செய்யாமல் வீடு கட்டினாலும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் உங்களை ஒட்டிக்கொள்ளும். பூமியினால் வருகின்ற தோஷமும், பிறர்னால் தோஷமும், சரீரத்தினால் வருகின்ற தோஷமும், பிரேதத்தினால் வரும் தோஷமும், இது எல்லாமே பிரம்மஹத்தி தோஷம். திருவிடை மருதூருக்கு வந்து மகாலிங்கேஸ்வரரை போயிட்டு வழிபட்டுட்டு கிழக்கு கோபுரம் வழியாக போகணும். மேற்கு கோபுரம் வழியாக வெளியே வரும்போது நம்ம ஆவிகளும் நம்ம செய்த பாவங்களும் நம்ம செய்த தவறுகளும் எல்லாமே கிழக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்குமா, திரும்பி வந்தால் முன்னையும் பிடிச்சிக்குவோன்னு சொல்லிட்டு. ஸோ இறைவன் வந்து உங்களுக்கு வந்து எரைஸ் பண்ணிடுவார் கம்ப்ளீட்டாக. ஸோ அதிலேருந்து நீங்கள் புதிய மனிதராக வெளியே வருவீங்க. வாய்ப்பு இருந்தால் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. இப்போ இந்த 3 வரைபடங்கள் அடியேன் அமைச்சிருந்தது நாங்கள் பார்த்துருக்குறீங்க. ஸோ இது மாதிரி நிறைய அன்பர்களுக்கு நாங்கள் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். வரைபடம் தேவைப்படுறவங்களும் வரைபடம் திருத்தமும் கேட்டிங்கன்னாக்கா 9952166706ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் இருக்குங்க. இதுக்கு குழி பொருத்தம் பார்த்து, உங்கள் ஜாதகம் பார்த்து, கார்னர் 4 மூலையும் சரியாக அமைத்து, இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து வரைபடம் அமைக்கும். ஸோ 2 to 3 ஆப்ஷன் பிளான் நாங்கள் கொடுக்குறோம். 1 ஜாதகம் பார்த்துருவோம், கணவன் மனைவி ஜாதகம் பார்த்தா அதற்குண்டான பலனும் அதற்குண்டான கோவிலும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரைபடம் கிடைக்கும். சித்திரை 10 நிறைய அன்பர்களுக்கு நல்ல காலம், பொற்காலம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வீடு கட்டும் யோகம் கண்டிப்பாக அனைவருக்கும் கிட்டட்டும். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.